கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மார்ச் மாதம் 14ஆம் தேதி இந்த தவக்கால தியானத்திற்கு வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் மீண்டுமாக திரிக கடவுளின் திருப்பெயரில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய தலைப்பு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் விழுதுகள் பார்க்குறீங்க? மன்னிப்பின் இறைவேண்டல். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, மார்ச் மாதம் 14ஆம் தேதி இன்றைக்கு இந்த நாளுக்குரிய ஒரு சிறப்பு நேஷ்னல் ரைட் டவுன் யுவர் ஸ்டோரி டே. தேசிய அளவில் உங்களுடைய கதைகளை அல்லது உங்கள் வாழ்க்கையை எழுத பழக வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை இந்த நாள் தருகிறது. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மோடு கூடவே முடிந்து விடுகிற ஒன்றாக இல்லாமல் அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்ல வேண்டும், கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற நினைவிலே மிட்சி அப்படின்றவங்க 2017ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஒரு நாளை அவர்கள் அனுசரிக்க வழிவகை செய்தார்கள். அவங்க ஒரு நிறுவனர், எழுத்தாளர், கலைஞர், மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்கிற நினைவிலே சிந்தனையிலே அவர்கள் இந்த நாளை கொண்டு வந்தாங்க. நேஷ்னல் டேஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. அதன்படி என் வாழ்க்கையில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. பேனா எடுத்து பேப்பர் பிடிச்சி எழுத ஆரம்பித்தா தான் நம்முடைய வாழ்வினுடைய சுவாரஸ்யங்களை நம்மால் நினைவு கூற முடியும். அப்படி அதை நாம் எழுதி வைக்கின்ற பொழுது வருங்கால தலைமுறையினருக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நம்ம பேச கேட்டிருப்போம், எங்கள் முன்னோர்கள் பினாங்கிலேருந்து வந்தவங்க, அப்படி வெளிநாட்டில் இருந்தாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாளடைவில் அந்த செய்தி அந்த தலைமுறையோடு நின்றுடும். அதை எழுதி வைக்கிற பொழுது நிச்சயமாக அடுத்த தலைமுறையினருக்கு குடும்பத்தை குறித்த வரலாறு பழக்குவதற்கு இந்த நாள் நமக்கு சிந்தனையை தருகிறது. மன்னிப்பின் இறைவேண்டல். திருச்சபை என்பது துன்பங்களும் எதிர்ப்புகளும் தாக்குதல்களும் ஒடுக்குதல்களும் நிறைந்த சூழலிலே தான் திருச்சபை இந்த மண்ணிலே ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு பிறகு, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு உருவாகின முதல் திருச்சபை என்பது பல்வேறு விதமான எதிர்ப்புகள், துன்பங்கள், கடினப்பாடுகள் மத்தியிலே தான் உருவானது. அப்படி உருவான திருச்சபையினுடைய முதல் மறைசாட்சியாக, இரத்த சாட்சியாக மரித்தவர் தான் புனித ஸ்தேவான் என்று அழைக்கப்படுகின்றவர். அன்பானவர்களே, பொதுவாக மன்னிப்பை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாருமே ஞாபகத்துக்கு வர்றது சொல்கிறது என்னென்னா, ஏசாமி சிலுவையில் மன்னிச்சாரு அப்படின்னு சொல்லி. அதே போல தான் இவர்கள் பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்லி ஜெபித்தவர் இந்த ஸ்தேவான். எருசலேமிலே பிறந்தவர். கிபி 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 34 வரை அவருடைய காலங்களாக திருச்சபை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு திருச்சபை பல்வேறு துன்புறுத்தலுக்கு ஆளானது என்று சொன்னேன். அப்படி உருவான திருச்சபையில் இருந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி, ஒன்றாக பகிர்ந்து, ஒன்றாக வாழ்ந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் வாசிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்படி புதிதாக உருவாக்கப்பட்ட திருச்சபையில் கிரேக்க மொழி பேசுகிறவங்க, எபிரேய மொழி பேசுகிறவங்கன்னு ஒரு 2 குரூப் அப்படி திருச்சபையில் சேர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த 12 அப்போஸ்தலர்கள் 11 பேர் கடவுளுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. மத்தியாஸ் பிறகு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இவங்க அந்த திருப்பணியை செய்யும்போது இவங்களுடைய ஃபோக்கஸ் ஊழியத்தில் மட்டும்தான் இருக்குது. ஒரு முறை எருசலேம் சங்கம் கூடுகிற பொழுது கிரேக்க மொழி பேசுகிறவங்க, எபிரேய மொழி பேசுகிற பெண்கள், அதாவது விடோஸ் இடையே ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுது. என்ன சலசலப்புன்னா, இந்த கிரேக்க மொழி பேசுகிறவங்களுக்கு தான் உணவு அதிகமாக பரிமாறப்படுகிறது என்கின்ற ஒரு டைவர்ஷன் அங்கே வருது. அப்போ இந்த செய்தி அப்போஸ்தலர்கள் இடத்துல வருகிறது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இது எங்களுடைய பணி அல்ல, நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மற்ற பணியை தான் செய்கிறோம். ஆகையினால் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு உண்மையும் உத்தமமாக இருக்கிற ஒரு 7 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க இந்த சர்ச்சோடைய நிர்வாகம், ஒருவேளை உணவு கொடுக்குற இந்த இதெல்லாம் அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது, அதில் முதன்மையாக தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் இந்த ஸ்தேவான் என்று அழைக்கப்படுகின்ற கடவுளுடைய மனிதர். ஸ்தெஃபனோஸ் அப்படின்ற கிரேக்க பெயர் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அதுக்குனுடைய அர்த்தம் என்னென்னா, கிரீடம் அல்லது மணிமுடி என்று அர்த்தம். சத்தியத்தை சத்தியமாக போதித்தவர், கடவுளுக்கு எதிராக பேசினார் என்று சொல்லி பொய் குற்றம் சாட்டப்பட்டு
நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட ஒரு நபர். அன்பானவர்களே, ஆண்டவருக்காக உண்மையோடும் உத்தமத்தோடும் திருப்பணி செய்கிற பொழுது எதிர்ப்புகள் வரும் என்பதற்கு இவருடைய மரணம் மிக சாட்சியாக இருக்கிறது. என்னாகம 15ஆம் அத்தியாயம் 28ஆம் வசனத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. அறியாமையினால் பாவம் செய்தவர்களுக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்யும்படி கர்த்தருடைய சன்னிதானத்தில் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்படின்னா இந்த உலகத்தில் அறிந்து செய்கிற பாவம், அறியாமல் செய்கிற பாவம் என்று இருக்கிறது. சில சமயங்களில் நம்ம தெரியாமல் செய்கிற பாவங்கள் உண்டு. அது தப்புன்னு தெரியாது, சூழல் நம்மை அந்த பாவத்துக்குள்ளே கொண்டு போய் நிற்க வச்சிரும். அதன் முடிவில் தான் அடடே நான் தெரியாமல் இந்த தப்பு செஞ்சிட்டேன், இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடாது, இதை பேசியிருக்கக்கூடாது என்று சொல்லி நம்ம உணர்ந்து பார்க்குறோம். அது அறியாமல் செய்கிற பாவம். சில நேரங்களில் அறிந்தே செய்கிற பாவங்கள் உண்டு. அந்த அறிந்தே செய்கின்ற பாவங்களுக்கு மன்னிப்பு கடவுளுடைய கருத்தில் இருக்கிறது. அறியாமல் செய்கிற பாவங்கள் என்ன செய்யப்படும்? அதற்காக தான் இங்கே ஸ்தேவான் கடவுளை நோக்கி வேண்டுதல் செய்கின்றதை பார்க்கிறோம். ஒவ்வொரு கடவுளுக்கு எதிரான தீமைகளுக்கும் இந்த உலகத்தினே பலன் உண்டு. அப்படி கடவுள் பலன் அளிக்கின்ற பொழுது, நீதி தீர்ப்பு செய்கிற பொழுது, இந்த அறியாமல் செய்கின்ற பாவங்களுக்காக கடவுளிடத்தில் நாம் மன்னிப்பு பெற வேண்டும். இந்த இடத்துல பார்க்குறோம், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் மோசேவை குறித்தும் பேசினபடினால அவர் மேல் குற்றம் சாட்டி அவரை நகரத்துக்கு வெளியே கல்லெறிந்தார்கள். எருசலேம் அந்த சங்கத்தில் நீதி தீர்ப்பில் அவருக்கு விசாரணை நடைபெறுகிறது. நீங்கள் அப்போஸ்தலர் 6-7 தொடர்ந்து வாசி பார்த்தீங்கன்னா 6ஆம் அத்தியாயத்தில் ஸ்தேவான் ஆண்டவரை பற்றி ஒரு நீண்ட நெடிய அருளுரையை ஆற்றுவதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய மரணம் என்பது நீங்கள் திட்டமிட்டு அவரை கொலை செய்தீர்கள் என்றும், மோசே சொன்ன நியாயப்பிரமாணமும் சட்டமும் உண்மையாக நீங்கள் கடைபிடிக்கவில்லை என்று சொல்லி உண்மையை உறக்க எடுத்து சொன்னபடினாலே அவருக்கு எதிராக அவர்கள் வெகுண்டு எழுந்தார்கள். அங்கே வர்ற வசனம் பல்ல நரன்னு கடித்தாங்க அப்படின்னு ஒரு வசனம் வருது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்ல விடாமல் கூச்சல் போட்டாங்க அப்படின்ற ஒரு வசனம் வருது. இன்னும் சொல்லப்போனால் அவர் என்ன சொல்கிறதுன்னு கேட்காம காதுகளை மூடிக்கொண்டார்கள் என்கின்ற வார்த்தைகள் அங்கே வருகிறது. அன்பானவர்களே, இந்த சூழலிலே தான் சேவான் நகரத்திற்கு வெளியிலே அழைத்து கொண்டு போய் அவரை கல்லெறிந்து கொள்ளுகிறார்கள். அப்படி சேவான் பேசி கொண்டிருக்கிற பொழுது அவர் கடவுளை நோக்கி இறைவேண்டல் செய்கிறார். அப்படி ஜெபிக்கும் பொழுது அவருடைய முகம் தேவதூதருடைய முகம் போல பிரகாசித்தது அப்படின்னு அந்த வசனம் வருது. யோசித்து பார்க்கணும். அவரை நகரத்துக்கு வெளியில் கொண்டு வராங்க, கல்லெறிந்து கொல்லப் போகிறார்கள். ஒரு கூட்டம் தனக்கு எதிராக இருக்குது, முணுமுணுத்து கொண்டிருக்கிறது, கூச்சலிடுகிறது. அவர் சொல்கிறத காதிலே வாங்கலை. இந்த சூழலில் சேவானுடைய முகம் எப்படி பிரகாசமாக இருந்திருக்க முடியும்? இந்த சூழலை நம்பிருந்தால் எல்லாமே நமக்கு எதிராக இருக்குது. நம்முடைய முகம் வாடி இருக்கும், அல்லது சோர்ந்து போயிருப்போம், அல்லது மரண பயம் நம்மளுக்கு அந்த நேரத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த சூழலில் சேவானுடைய முகம் பிரகாசித்தது என்று சொன்னால், சேவானை பற்றி திருமறை சொல்லுகிற காரியம், அவர் அறிவும் ஆற்றலும் மிகுந்தவராக இருந்தார். கடவுளுடைய ஞானம் அவருக்குள்ள இருந்தது. தூய ஆவியினுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டு அவர் கடவுளுடைய பணியை செய்தார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வந்தார் என்கிற குறிப்பு இருக்கிறது. ஆக வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற எதிர்மறையான சூழல்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் தூய ஆவியானவரால் நாம் அனுதினமும் ஆட்கொள்ளப்பட்டு வழி நடத்தப்பட வேண்டும். இந்த பகுதியில் 2 வார்த்தை முக்கியமானது. இங்கே சேவானுடைய மன்னிக்கிற பண்பும் தன்னுடைய வாழ்வை கடவுளோடு கூட நிறைவு செய்கின்ற அந்த வாழ்வினுடைய நிறைவும் நம்முடைய வாழ்க்கையில் கூட பிறரை மன்னிப்பதற்காக நாம் அழைக்கப்படுகின்றோம். துன்புறுகிறவர்களுக்காக இறைவேண்டுதல் செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் கிறிஸ்துவை பின்பற்றுவதனால் பலர் துன்புறுகிறார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால் கல்விக்கான சலுகை மறுக்கப்படுகிறது, அரசு வேலைகள் மறுக்கப்படுகின்றன, குடும்பங்களில் புறக்கணிக்கப்படுகிறார்கள், சமுதாயத்தாலே இழிவாக எண்ணப்படுகிறார்கள். இத்தகையோருடைய வலிகளை வேதனைகளை கடவுள் அறிந்திருக்கிறார். மத்தேயு 11:28 பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். இந்த மன்னிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தில் ஒரு வசனம் நம்ம தினமும் சொல்கிற ஜெபம், பிறருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். அது ஆக்சுவலாக என்னன்னா, சாமி எங்கள் பாவத்தை மன்னியும், அதனால் நாங்கள் மற்றவங்களை மன்னிக்கிறோன்னு சொல்லலாம்.
ஆனால் கடவுள் பாருங்கள் அதிலே ஒரு ஒரு டிமாண்ட் வைக்கிறார், அதிலேயே வைக்கிறார். நீ மற்றவங்கள மன்னிச்சாதான் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்படும். அப்படின்னா இந்த மன்னிக்கின்ற மாண்பு அல்லது வல்லமையை, மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். சேவான் அப்படி தான் தன்னுடைய வாழ்வின் இறுதியிலே தனக்கு எதிராக கல்லெறிகிறவர்களை மன்னித்து கடவுளுடைய கரத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கின்றதை பார்க்கிறோம். உலகத்தில் பிறந்த நம் ஒவ்வொருவருமே கிறிஸ்துவுக்காக சாட்சியாக வாழ அழைக்கப்படுகிறோம். உண்மை, நீதி, நேர்மையாக நடக்கின்ற பொழுது உலகம் நம்மை இகழலாம். கிறிஸ்துவின் பணிக்காக, நற்செய்திக்காக துன்பத்தை ஏற்கொள்ள வரலாம். ஆனால் நம்முடைய சாட்சிய வாழ்விலே எத்தனை துன்பங்கள், இன்னல்கள், இடர்பாடுகள் வந்தாலும் கடவுளை பின்பற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்று சொன்னால் உலக வாழ்வு நமக்கு சதம் அல்ல. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்படுகிறோம். அப்படி வாழ்கின்ற வாழ்க்கை அர்த்தம் மிகுந்த வாழ்வாக இருக்கும். கடவுள் தாமே இந்த நாள் முழுவதும் இந்த சிந்தனை வழி நம்மை வழி நடத்தி காப்பாராக. ஆமென்.